ஹைதராபாத்தில் ஒரு ஐபிஎல் மேட்ச் நடந்தால் எப்படி நடக்குமோ வழக்கமாக ரன் மழையாக பொழியல அந்த மாதிரியான ஒரு போட்டியாகவும் ஹைதராபாத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சேப்பாக்கில் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட ஒரு டிப்பிக்கல் விக்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்பின்னர்ஸை வச்சியும் தென் நிறைய விஷயம் நடந்துச்சு அந்த சேப்பாக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸோட விக்ட்ரியில். ஸோ பேச போகிறோம். போன வருஷம் ஐபிஎல்லில் கவனிக்கணும்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு டீமும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோமில் நிறைய விக்ட்ரிகளை பெற்றுட்டு இருந்தாங்க. பட் இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் இந்த ஹோம் டீம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதோ அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். மும்பை இந்தியன்ஸ் என்னடா அந்த எல் கிளாசிக்கோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஒரு மாதிரி டம்மி ஆகிட்டே வருதுன்னு சொல்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அப்படி ஆடி இருக்கிறாங்க. இல்லை மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் பிளே ஆஃப் போனாங்க. இந்த வருஷமும் பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா, பெரிய வெற்றிடமாக பும்ரா இல்லாதது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸோட விக்ட்ரி எந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஐபிஎல் 2025 கிருக்கானந்தாவும் தெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு போட்டிக்கும் முன்னாடி நம்ம ப்ரிவியூவில் கேள்விகளை கேட்போம். சரியாக பதில் சொல்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசில் கொடுப்போம். ஸோ அந்த வகையில் நேற்றுக்கு எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் வந்து எந்த டீம் ஜெயிப்பாங்க, யார் அதிக ரன் அடிப்பாங்க, ஏன்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் அடி 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 யார் அதிக ரன் அடிப்பாங்கன்னு கேட்கும்போது மணி ஐயப்பன் 4-8-4 அவர் சரியாக பதில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவுட் ஆஃப் சிலபஸ் நூர் அகமது பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவார்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் சரியாக இந்த ஒரு மனுஷன் சொல்லியிருக்கிறாரு. அரவிந்த் பிரியா 1433 அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. மணி ஐயப்பன், அரவிந்த் பிரியா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க, கிருக்கானந்தா அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட அட்ரஸ், பின்கோடு முக்கியம், எந்த வித எழுத்துப்பிழை இல்லாமல் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய, லவ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் ஹைதராபாத்தில் நடந்து முடிஞ்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட ரிவ்யூ அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சேப்பாக்கில் நடந்து முடிஞ்ச மேட்சோட ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க. கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். டெக்கத்லானில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ராவலராக, ஒரு ஹைக்கராக, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருப்திகரமான பொருட்கள் அங்கே கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ குவான்டிட்டியாக டெக்கத்லானில் கிடைக்கும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன். மொதல் பால் இருந்து இந்த மேட்ச்சில் கடைசி பால் வரைக்கும் இதெல்லாம் எனக்கு எங்கேயுமே குழப்ப மாட்டேது. என்னன்னா ஒன்று பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல ரோடு, அவுட்ஃபீல்டு குயிக்காக இருக்குது, பட்டு தெரிக்குது வால், சின்ன ஒரு பொட்டி கிரவுண்டு அப்படிங்கிறதுனால அடிக்கிறாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. டிராஃபிக் செட் நீ போ அடி. அதே போல் அபிஷேக் சர்மா நீ போ அடி. இஷான் கிஷனுக்கு மும்பை இந்தியன்ஸில் என்ன சொன்னாங்கலாம் தெரில, பட் இங்கே கண்டிப்பாக கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த விக்கெட்டில் நீ வந்து டிஃபென்ஸ் நோ அடி போ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இஷான் கிஷன் வந்ததுலேருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தார். என்னென்னா இவ்வளோ பிரியாணி பீஸுலாம் இருக்குது, என்னடா நீங்கள் மட்டுமே சாப்பிட்டீங்கிற மாதிரி. கிளாஸின் வரும்போது இல்லவே இல்லை ரன்னு, இவங்களே எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணும்போதும் அதே தான், அடிக்கிறாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஹர்ஷல் பட்டேல் மட்டும் இந்த மேட்ச்சில் துண்டாக தனியாக தெரிஞ்சார். எல்லா நம்ம ப்ரிவியூலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் என்ன பண்ண போகிறாருங்கிற கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது ஜோ சொன்னார், அப்படியானார், ஆமாம் அவர் பர்பிள் கேப்னர், நியூ பால் நல்லா போட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஹர்ஷல் பட்டேல் திருப்பி விட்டு அவர் மேஜிக் பண்ணி குத்தி ஏற்றி ஷார்ட் பால் போட்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் ஜாம்பா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் டாட் பால்ஸ் வச்சாங்க, ஒரு 7 டாட் பால்ஸ்லாம், அதாவது ஒரு ஓவரில் 2 டாட் பால் மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சாங்க. ஸோ அதுவும் ஒரு விக்ட்ரிக்கு ஒரு காரணமானா ஒரு 5 ஓவரில் 50 ரன்னு 3 விக்கெட்டு. இதில் ஜெய்ஸ்வால் அப்புறம் நிதிஷ் ராணா இந்த விக்கெட்லாம் குயிக்காக போன உடனே ஓகே, ஓரளவு மேட்சோட ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது இல்லை இதில் கண்டிப்பாக எஸ்ஆர்எஸ் ஜெயிப்பாங்க. அதுவும் 287 டார்கெட்டு, இதில் எஸ்ஆர்எஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் சேஸ் பண்ணும்போது ஒரு 50க்கு 3 5 ஓவரில் அப்படிங்கும்போது தான் பிரச்சனையே. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியுது, புரியுது ஆர்ஆர் இந்த மேட்ச்சில் எங்கே தோத்தாங்க அப்படின்னு. அப்புறம் நிதிஷ் ராணாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வாங்கினாருங்கிறதும் தோல்விக்கான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். இதில் வந்து இஷான் கிஷனோட இன்னிங்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னா அடித்தது எல்லாமே பாருங்களேன். தீக்ஷனா மிஸ்ட்ரி ஸ்பின் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆர்ச்சர் பேஸ் குத்தி அடித்து ஏற்றி போடுறவர்,
அவருக்கு 100 மட்டும் தான் பரிசு அளிக்கல, விரைவில் 100 அடிச்சிருவாருங்கிற மாதிரி தான் இன்றைக்கி அடித்தாங்க. பேஸும் ஒர்க் அவுட் ஆகலை. துஷார் தேஷ்பாண்டே அவரோட மிக்ஸ்அப்பு எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிச்சு, ஆனால் இஷான் கிஷன் தான் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இஷான் கிஷன் இந்த மாதிரி அடித்தது பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இஷான் கிஷன் இதுக்கு முன்னாடி துபாயில் நடந்த அந்த IPL காலகட்டங்களில் அந்த 100 அடிக்க முடியாமல் ஒரு வருத்தப்பட்டிருப்பார். அந்த ஒரு வருத்தம் தெரிஞ்சது. அப்போ சொல்லியிருப்போம் பாக்கெட் சைஸ் டைனமோ பாருங்கள் ஒரு ஃபியூச்சரு மும்பை இந்தியன்ஸ் சொல்லியிருந்தோம். மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வந்து நான் இஷான் கிஷனை பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்திருப்பேன், புஜிபாபுல் 100 அடிக்கிறாரு, அங்கே அடிக்கிறாரு, இங்கே அடிக்கிறாரு, நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாரு, கரெக்டான ஒரு டீமுக்கு வந்திருக்கிறாரு. தென் பேட் கமின்ஸ் கேப்டன்ஸுக்கு கீழே வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய க்ரோ ஆகுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஷான் கிஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இஷான் கிஷன் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்து கிழிச்சு கழட்டி கொடுத்துட்டாரு. அவர் அடித்தது ரொம்ப சந்தோஷம். தென் சேஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்மேயர், நான் ஹெட்மேயர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஹெட்மேயருக்கு இவ்வளோ காசா ஸ்பின் ஆட மாட்டாருங்கும்போது ஹெட்மேயருக்கு குத்தி போட்டாங்க, தூக்கி வெளில அடித்தார், அதாவது ஸ்பின் அடித்தார், நல்லா இருந்துச்சு. ஸோ ஹெட்மே அவ்வளோ காசு கொடுத்தது அவர் ஒருத்துன்னு காமிச்சிட்டாரு. இன்னொன்று துருவ் ஜுரேலால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் என்னால் 100 பாலுக்கு 50 அடிக்கவும் முடியும், இங்கே வந்து 20 பாலுக்கு என்னால் 50 அடிக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி துருவ் ஜுரேல் வெர்சாலிட்டி காமிக்கிறாரு. விரைவில் இந்தியன் டீமோட கதவுகள் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவர மாதிரியான பிளேயர்ஸ் தேவை, ஒரு 3 ஃபார்மேட் பிளேயர் கண்டிப்பாக தேவை. துருவ் ஜுரேல் கண்டிப்பாக ஒரு KL ராகுலோட இடத்த கண்டிப்பாக பிடிப்பாருன்னு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அவர் அடித்தது பிடிச்சிருந்துச்சு. தென் சஞ்சு சாம்சன் அவர் அடித்தாலே பியூட்டியாக தான் இருக்கும். ஹைலைட்ஸ் நீங்கள் பார்த்தாலே அவர் விளையாண்டதை பார்த்தாலே அவரோட ஷார்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி யார் சூப்பராக ஆடினாங்க ஷார்ட்ஸில் அப்படின்னா சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வழக்கமாக சஞ்சு சாம்சன் ஆடுவார்ல ஆடினார். தொடுத்துட்டு போனாங்க. 287 டார்கெட், பட் 240 கிட்டத்தட்ட போயிட்டு தோத்தாங்க. முன்னாடி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகலைன்னா அவர் இன்றைக்கி குயிக்காக அடிச்சிருந்தாருன்னா மேபி ஒரு 10 ரன் வித்தியாசத்தில் தான் தோற்றுருப்பாங்க. ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லி அப்படிலாம் இல்லை, பட் மேபி பக்கத்தில் போயிருந்துருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. பட் இந்த ஜெய்ஸ்வால் தான் அந்த சேசிங்கில் ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங். பட் ஆனால் இந்த டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசின், இஷான் கிஷன், நிகேதன், அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரேல், வேறு யார் ஹெட்மேயர், இவங்களை விட ஒருத்தவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல் டிசர்வ்டு, சூப்பராக பவுலிங் பண்ணார். ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு இஷான் கிஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி உடச்சி இந்த பிச்சில் இங்கே பவுலிங் நல்லா போட்டேன் இருந்தால் வச்சுக்கோன்னு சொல்லி ஹர்ஷல் பட்டேல் கொடுக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் மாதிரியான பவுலர்ஸுகளை இங்கெல்லாம் ஊக்குவிக்கிறது IPLோட கடமை அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு பக்கம். அடுத்தது டிப்பிக்கல் சேப்பாக் சென்னை சூப்பர் கிங்ஸ் விக்ட்ரி மேட்ச். ப்ரிவியூவில் சொல்லியிருப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுவாங்க. முதல் ரீசன் என்னென்னா அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்பின்னர் ஒன்று, இன்னொன்று மும்பை இந்தியன்ஸ் இருக்கக்கூடிய 11s. ஸோ இப்போவும் சொல்கிறேன், ஹர்திக் பாண்டியா, பும்ரா இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் என்னமோ தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆட்டம் ஆடுறதை பார்க்கவும் முடியுது. பவர் பிளேயில் 2 விக்கெட் கலீல் அகமது எடுத்து கொடுத்துட்டாரு. ஓகே, அஸ்வின் வந்தாலே எப்பயுமே ஒரு விக்கெட் பவர் பிளேயில் கிடைக்கும். அப்போ அது ஒன்று இருக்கும். 2 கொடுத்தாரு, அடித்தாங்க. நூர் அகமத் ஒரு ஸ்பின்னர், சதாப் ஜகாதி அப்படின்னு ஒரு ஸ்பின்னர் வருவார், அது புதுசாக முரளிதரன் அஸ்வின் இருப்பாங்க. பட் அவங்க ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு மேட்ச் ஒன்று நல்லா பண்ணுவார் ஜகாதி. நூர் அகமத் ஒரு ஸ்பின்னர், அவர் வந்து நல்லா பண்ணதுங்கிறது ஒரு பக்கம். சேசிங்கில் பவர் பிளேயில் ஒரு எனக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சேப்பாக்கில் இன்றைக்கி அடித்தார் பாருங்கள் ருட்ராஜ் கேக்வாத், அந்த ஒரு இன்னிங்ஸு. ரச்சின் ரவீந்திரா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஒன்று முடித்தது ஒன்று. பட் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு டீமாக என் கண்ணுக்கு படுது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தான் அந்த ட்ரோஃபி ஃபைட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 வருஷம் பேன், அதனால் மும்பை இந்தியன்ஸ் லீட் போனாங்க. ஆனால் திரும்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஏப்பா நாங்கள் இருக்கும்போது நாங்கள் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிச்சாங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு ட்ரோஃபி, லாக்டவுனுக்கு அப்புறம் 2 ட்ரோஃபியும். ஸோ ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் CSK சேப்பாக்குன்னு எடுத்துட்டாலும், இல்லை மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் CSKன்னு எடுத்துட்டாலும், மும்பை இந்தியன்ஸ் இன் பிக் கேம்ஸ்னு எடுத்துட்டாலும் இல்லை அந்தளவுக்கு செல்ஃப் எடுக்க மாட்டேது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. தெரியுது ஒரு ஹர்திக் பாண்டியா, பும்ரா இல்லாதது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிறது தெரியுது. பட் 11ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் 11s பிக் பண்ணும்போது என்னால் சரியாக 11s பிக் பண்ண முடியல. பட் இதுதான் நான் 11s சொல்லியிருந்திருப்பேன். பட் இன்றைக்கி கொண்டு வந்தாங்க ஒரு வில் ஜாக்ஸ் முன்னாடியே கொண்டு வந்தது, திலக் வர்மா பொசிஷன் மாற்றிட்டது, ஸ்கை பொசிஷன் மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் ஒன்று விக்கெட் போய் ஒரு 156 தீபக் சஹர் அடிக்கலன்னா வந்திருக்காது. பட் ரைன் ரெக்கல்டன் நின்றுருந்தா இல்லை யாராவது ஒருத்தவங்க ரைன் ரெக்கல்டன் நின்றுருந்தா கூட அந்த விக்கெட் அவ்வளோ ரன்னு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பிச் பொறுத்த வரைக்கும் குத்தி அடித்து பால் நல்லா பேட்டுக்கு வருது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விக்கெட்டில் வந்து ஒரு பிச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்கில் இந்த பேட்டிங்கில் நினைப்பேன் சாலிடாக 180 190 அடிக்கும். ஆனால் அனாமத்தாக விட்டுட்டு போயிட்டாங்க. கலீல் அகமது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் என்னென்னா அவர் ஓவர் த விக்கெட்டில் வந்துட்டு அவர் இருக்கிற ஹைட்டுக்கு
ரன் அப் லோடிங் அப்படி எடுத்து முடிச்சுட்டு லேண்ட் ஆகும்போது பால் ரிலீஸ் பண்ணும்போது பால் வெளியில் போகும். ஸோ சில பால் உள்ளே வரும். அப்படிங்கும்போது ரோஹித் சர்மா அப்படி பேக் ஃபுட்டில் போயிட்டு அப்படி ஃப்ளிக் ஒன்று ட்ரை பண்ணார், ஃபார்வர்டில் கேட்ச். இது யூஸ்வலாக எடுப்பாங்க, சப்கார்டினேட் பிளேயர்ஸை எடுப்பாங்க. கலீல் அஹ்மத், ரையன் ரிக்கல்டன் விளையாடும்போது பார்க்கும்போது ஆஹா அடுத்தது குயின் தீகா கிடச்சிட்டார்னு நினைக்கும் போது இன்சைட் எட்ஜ் போல்டு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பித்து எடுத்துகிட்டு போனார். பட் சூப்பரான ஒரு பவுலிங்கில் காலி. ஸோ கலீல் அஹ்மத் பொறுத்த வரைக்கும் நான் 2 வருஷமாக டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா போட்டுட்ருக்கிறாரு. ஆனால் நான் கலீல் அஹ்மத் பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் நல்லா போடுவார். பட் டெத் ஓவரில் அவர் அடிச்சிருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். பட் டெத் ஓவரில் அவர் விக்கெட் எடுத்துருந்துருக்கலாம். ஆனாலும் நான் நியூ பாலில் மட்டும் தான் நான் வந்து அவரை வேல்யூ பண்ணுவேன். டெத் ஓவரில் எனக்கு கலீல் அஹ்மத் தெரியல. 10 ரன் அவர் ரெடி பண்ணி பட்டி டிங்கரிங் பண்ணி கொண்டு வந்தால் தான் சரியாகவும் இருக்கும். கலீல் அஹ்மத் அவர் வேலையை சரியாக பண்ணாருங்கும் பொழுது ஒரு பக்கம் ஜடேஜா வந்து பதுங்கினார். பட் அஸ்வினால் பதுங்க முடியல, அடித்தாங்க. ஸோ அது ஒரு கன்சர்ன் இருக்குது. ஸோ கலீல் அஹ்மத் இன் டெத் ஓவர், அஸ்வின் இன் மிடில் ஓவர்ஸ். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த மேட்ச் மாதிரி அடுத்த மேட்ச் இருக்காது. அஸ்வின் கம்பேக் கொடுத்தா ரொம்ப ஹாப்பி தான். பட் நூர் அகமது இன்றைக்கி திலக் வர்மாவை, சூரியகுமார் யாதவ் ஸ்டெம்பிங் தோனி பண்ணலான்னா டிப்பிக்கல் விக்கெட்டில் தோனியோட ஸ்டெம்பிங் இருக்குது. ராபின் மில்ஸ், ரமன்தீர் இவங்களோட விக்கெட் எடுக்கலனாலும் நூர் அகமது அந்த 4 விக்கெட் எடுக்கலனா இல்லை 3 விக்கெட் எடுக்கலனாலுமே வந்து ஸோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இல்லை 2 விக்கெட் எடுக்கலனாலும் பிரச்சனையாக இருந்திருக்கு. பட் நூர் அகமது சூப்பராக பவுல் பண்ணார். இங்கே சேப்பாக்கில் இதுக்கு முன்னாடி இங்கே ஆப்கானிஸ்தானுக்காக ஆடும்பொழுது இங்கே ஆடி இருக்கிறார் வேர்ல்டு கப்பில். அப்பயும் நல்லா போட்டார். ஹேய் ரஷித் கானோட ஒரு நல்லா போடுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி நூர் அகமது இருந்தது. அதே மாதிரி நூர் அகமத் காலமாக கல் தோண்டி மண் தோன்ற காலத்துலேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நல்ல ஸ்பின்னர் கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நூர் அகமது கிடச்சிட்டாரு நம்புகிறேன். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து சொல்லிக்கிறேன், அந்த SRH மேட்ச்சில் சொல்லிக்கிறேன், சிம்ரன்ஜித் சிங் பற்றி பேட் கமின்ஸ் மேட்ச்சுக்கு முன்னாடி நல்ல விதமாக சொல்லியிருந்தார். சிம்ரன்ஜித் சிங் குத்தி அடித்து ஏற்றி போட்டு அங்கே நல்லா பவுல் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் பிச்சை பற்றி கேட்கும் பொழுது எங்களுக்கு டேர்ன் பண்ணக்கூடிய நூர் அகமது மிடில் ஓவர்ஸ் அப்படின்னு ருட்ராஜ் கேக்வாட் சொல்லியிருந்தாராம். நூர் அகமது உள்ளே கொண்டு வந்தாங்க. நூர் அகமது சூப்பராக பவுல் பண்ணார். ஸோ இதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் எங்கே தோத்தாங்கன்னு நல்லா பேச முடியாது. இதில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்கே வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நல்லா பேச முடியும். பட் விட்டதுன்னா ரோஹித் சர்மாவோட விக்கெட்டில் விட்டாங்க. சரி அடித்தாச்சு, ஒரு 156 அடித்து டார்கெட்டாக செட் பண்ணி கொடுத்தாச்சு. பட் இதில் ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கோர்னு நான் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். ட்ரெண்ட் பவுல்ட் எப்போல்லாம் விக்கெட்லெஸ்ஸாக போகிறாரோ அப்போல்லாம் மும்பை இந்தியன்ஸ் தடுமாறி இருக்கிறது, வெற்றி பெற தவறி இருக்கிறது. அதாவது மும்பை இந்தியன்ஸுக்காக லாஸ்ட் சீசன் ஒன்று ஆனாரா ட்ரெண்ட் பவுல்ட், எனக்கு அப்போ திருப்திகரமாக இல்லை. அப்போது ட்ரெண்ட் பவுல்ட் சொதப்பினார். பட் அதாவது இந்தியா லெக்கில் நல்லா பண்ணார், கடைசி நல்லா பண்ணார். பட் துபாயில் போகும்போது சரிக்கிட்டார். ஸோ திரும்பவும் எனக்கு அப்படி ட்ரெண்ட் பவுல்ட் பார்க்கும்பொழுது இது அப்படியே கடந்துச்சுன்னா 13-14 மேட்ச்சில் கடந்துச்சுன்னா வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தீபக் சஹர் குத்தி அடித்து ஏற்றி போட்டு ராகுல் திரிபாதி எடுத்தார். எங்கே ஸ்விங் கிடைக்கல. ஆனால் வேங்கடையில் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் பவுல்ட் விக்கெட் எடுக்கல. பட் டெத் ஓவரில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஷார்ட் பால் போட்டால் பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஆனால் அது எப்படி போடணும், பவர்ஃபுல்லாக போடலை. அந்த இடத்துல அவர் அடிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னுகளை ஓட விட்டு முடிச்சு விட்டார். நியூ பால் போடுறாரு, ருட்ராஜ் கேக்வாட் டிரைவ் ஆடுறாரு, திரும்பவும் டிரைவ் ஆடுறாரு. அதுக்கப்புறம் ஃபீல்டரை மாற்றுறாரு ட்ரெண்ட் பவுல்ட். என்னையா உனக்கு நீ ஸ்விங் ஆகலை அப்படின்னா ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவில்லையா, என்னையா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும். டெத் ஓவரில் ஒரு ஷார்ட் பால் போட்டிங்க, அடிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் அடுத்து ஒரு யார்க்கர் நீங்கள் நல்லா போடுவீங்களே, எல்லாம் போடுவீங்க தானே, அப்போ யார்க்கர் ஏன் போடலை அப்படிங்கிற கேள்வி ட்ரெண்ட் பவுல்ட்டை வைப்பேன். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவோட விக்கெட் நான் கண்டிப்பாக பெருசாக கேஸ் ரோஹித் சர்மா அவர்கள் மேலே எழுதுவேன். இந்த பிச்சில் அசால்ட்டாக ரோஹித் சர்மாவாக இருந்தால் இங்கே அடிச்சிருக்கிறாருங்க 100 டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஸோ ரோஹித் சர்மா இப்படி தான் ஆடுவார். ஆனால் இங்கே நல்லா ஆடி இருக்கலாம், விட்டுட்டு போயிட்டாரு. ரையன் ரிக்கல்டனும் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஸ்டெம்பிங் வெளில ஏறி அடிக்க வந்தார், அவுட் ஆகிட்டு போனார். அதுக்கப்புறம் இன்னெக்ஸ்பீரியன்ஸ்டு ராஜு அவர் வெளியில் போட்டு வந்தார், அடித்தார். சாண்டா இன்றைக்கி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. சாண்டாவையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து ருட்ராஜ் கேக்வாட் செம்மையாக அடித்தார். பட் கம்ப்ளீட்டாக ஒரு ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் மிஸ் பண்ணுறாங்கிறது கிளியராக தெரியுது. ஹர்திக் பாண்டியா இருந்தார்னா அது ஒரு நேம் தானே. நான் சொல்லியிருந்திருப்பேன் இன்னொன்று, ராபின் மில்ஸ் வந்தார்னா அந்த யங்ஸ்டரை ஒரு ஜடேஜா பார்த்துப்பாரு, இல்லை ஒரு அஸ்வின் வந்து பார்த்துப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதான் நடந்துச்சு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் இந்த தோல்விக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒன்று, நம்ம என்ன தான் விக்கெட்டை விட்டாலும் நம்மளால் ஒரு 10 ஓவர் 84 ரன் அடிக்க முடிந்தது. அடுத்த 10 ஓவர் நம்மளால் வந்து அதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியல. தப்பு என்னன்னா விக்கெட்டை விட்டுட்டோம். ஸோ சரி ரியலைஸ் பண்ணி ரிகர்சல் பண்ணி திரும்பி அடுத்து அது வந்து டெமோலாம் தாண்டி சூப்பராக ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் தூக்கி போகிறாரு, ஃப்ளைட் பண்ணுறாரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மாதிரி பெரிய 6 அடிக்கிறவங்க எல்லாமே அவர்கிட்ட மாட்டுறாங்க. விக்னேஷ் புத்தூர் நல்ல வெல்கம். தமிழ்நாடு பிளேயர் நினச்சாங்க. ஆக்சுவலாக அவர் தமிழ்நாடு பிளேயர் இல்லை, அவர் கேரளா பிளேயர். ஸோ கேரளாவில் இருந்து அவர் எடுத்துருக்கிறாங்க. கேரளாவில் ஃபுட்பால் பிளேயர்ஸை வேணாலும் எடுக்கலாம், கதகளி நல்லா ஆடுறவங்களும் எடுக்கலாம், நல்லா குழா புட்டு செய்கிறவங்களும் கூட எடுக்கலாம். ஆனால் கிரிக்கெட்டர்ஸ் எடுக்கிறதுங்கிறது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். கேரளா பிரீமியர் லீக்லாம் நடக்குது இல்லை, விக்னேஷ் புத்தூர் அங்கே பொறுக்கி எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் ஹட்ஸ் ஆஃப் மும்பை இந்தியன்ஸோட டேலண்ட் ஸ்கவுட்டுக்கு ஒரு பக்கம் அப்படின்னா
அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் இடையில வில்ஜாக்ஸ் கொஞ்சம் தள்ளி விட்டார் பண்ணார், அப்புறம் ரமன்தீர் வந்தார் தள்ளி விட்டார் பண்ணார். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மும்பை இந்தியன்ஸோட கேம் சிஎஸ்கே பொறுமையாக எடுத்துகிட்டு போனாங்க, இல்லைனா இந்த மேட்ச் சீக்கிரம் முடிச்சிருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸோட கேம் இங்கே எதுவுமே இல்லை. இப்போ சேப்பாக், எல் கிளாசிக்கோ, சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போகல, இல்லவே இல்லை. இதை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் ருட்ராஜ் கேக்வாத், ரச்சின் ரவீந்திராவும் போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு போனனால தான், இல்லைனா அந்த மேட்ச் வந்து 16வது ஓவரே முடிச்சிருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடமாக இருந்திருக்கும். சோஷியல் மீடியா ஃபுல்லாக பெருசாக மும்பை இந்தியன்ஸை ரொம்ப கலாச்சி எடுத்துருந்துருப்பாங்க. ஆமாம், இதில் வந்து ருட்ராஜ் கேக்வாத், சேப்பாக்னா ருட்ராஜ் கேக்வாத், சீரியஸ்லி நீங்கள் எந்த இப்போது சில பிளேயர்களுக்கு சில கிரவுண்ட், ரோஹித் சர்மா கல்கட்டா ஞாபகம் வரும், ரோஹித் சர்மா சின்னசுவாமி ஸ்டேடியம் ஞாபகம் வரும், அப்புறம் விராட் கோலி சின்னசுவாமி ஸ்டேடியம், அதுக்கப்புறம் சுப்மன் கில் அகமதாபாத். அதே போல் ருட்ராஜ் கேக்வாத் இன் சேப்பாக் எப்படின்னா பவர் பிளேயில் கேப்பை பார்த்து அடிச்சுக்கிட்டே இருப்பார். முரளி விஜய் நிறைய சிக்ஸஸ் அடிக்கிறாரோ இல்லையோ இந்த மாதிரி பவுண்டரிஸ் அடிப்பார், மைக் ஹஸ்டி சிக்ஸஸ் அடிக்கிறாரோ இல்லையோ இந்த மாதிரி பவுண்டரிஸை கேப்பை பார்த்து அடிப்பார், டிரைவ் நிறைய போவார், புல். அதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்தோடனே டிரைவ் படார்னு அடித்தார், அப்புறம் புல் ஒன்று போனார், கான்ஃபிடென்ட் லெவலான ஹை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாண்டரை அடித்தார், சாண்டரை எத்தனை தடவை நெட்ஸில் ஆடிருப்பார், சாண்டரை அடித்தார், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த ஓவரை பிரித்து எடுத்துட்டார், ஒரு லெக் சைடில் ஒன்று அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டில் ஒன்று அடித்தார். ஸோ ஸ்பின்னும் ஒர்க் அவுட் ஆகலை அவர்கிட்ட, ஃபாஸ்ட் பவுலிங் ஒர்க் அவுட் ஆகலை. சேப்பாக்கில் இந்த ஒரு டெம்ப்ளேட் நல்லா இருக்கும், பவர் பிளேயில் ஒரு பெருசாக ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கியரை ஷிஃப்ட் பண்ணணும். எப்படின்னா 5வது கியர் இல்லை, அதாவது 5வது கியர் இல்லை, திரும்பி கியரை அப்படி ஷிஃப்ட் பண்ணி, அதாவது 5வது கியர்லேருந்து 6வது கியர்லேருந்து அப்படியே 4வது கியருக்கு வந்து பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்பப்போ பவுண்டரி அடிச்சுட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ருட்ராஜ் கேக்வாத் சேப்பாக்கில் ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. சேப்பாக்கில் யார் இப்படி ஆடுவான்னா ரெய்னா வந்து இப்படி ஆட மாட்டார், ரெய்னா கூட கொஞ்சம் குயிக்காக அடிப்பார், பட் ருட்ராஜ் கேக்வாத் அப்படி கிடையாது. பட் ருட்ராஜ் கேக்வாத் சேப்பாக்கில் எல்லாம் வந்து முதல் ஓவர்லேருந்து கடைசி ஓவர் வரைக்கும் ஆடக்கூடிய திறமை அவருக்கு இருக்குது. இந்த மாதிரியான கேம் பெருசாக யாரும் ரசிக்க மாட்டாங்க, ஏன்னா இது ஒரு பழைய காலத்து கேமு. இப்போ எல்லாரும் 230, 240, 260, 300 போகிறாங்க. ஆனால் இவங்க சேப்பாக்கில் இப்படி, அதாவது இவங்கள சேப்பாக்கில் இந்த மாதிரியான கிரிக்கெட் ஆடினா தான் உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், மேட்ச் ஜெயிக்க முடியும். ருட்ராஜ் கேக்வாத்துக்கு சேப்பாக்கில் ஆடுறது ரொம்ப பழக்கமாயிடுச்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், ருட்ராஜ் கேக்வாத் இந்த வேலை ஒரு வேலை ஆரஞ்சு கேப் வாங்குறாருன்னா சேப்பாக்கில் தான் அதிக ரன் அடித்தவராக இருப்பார். இன்னும் 200 எதிர்பார்க்குறேன். போன தடவை ஒரு 98 சம்திங், அதுக்கப்புறம் ஒரு 100 ஒன்று அடிச்சாருன்னு நினைக்கிறேன் சேப்பாக்கில். சில பல 50s ஒன்று அடித்தார், இங்கே கம்பேக்லாம் கொடுத்தாரு அந்த 15 மூலமாக. கேகேஆருக்கு மேட்ச்க்கு அகேன்ஸ்டாக ஞாபகம் இருக்குது. ஒரு டீமுக்கு கேப்டன்னா அந்த டீம் ஹோம் அட்வான்டேஜை பயன்படுத்தி நல்லா ப்ளே பண்ணணும். பவுலராங்கிறது தாண்டி பேட்டராக இருந்தால் ரொம்ப நல்லது. அது ருட்ராஜ் கேக்வாத் இருக்குது. ருட்ராஜ் கேக்வாத் நல்லாவும் பண்ணுறாரு. அண்ட் கேப்டனோட அவரோட பவுலர்ஸோட ரொட்டேஷன் இருந்துச்சு. அதாவது கலீல் அகமது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் கேட் எண்ட்லேருந்து போட்டு திடீர்னு அண்ணா பெவிலியன்லேருந்து கொண்டு வந்தார், அஸ்வினும் பட்டாபிராம் கேட்லேருந்து போட்டுட்டு அண்ணா பெவிலியன்லேருந்து மாற்றி கொண்டு வந்தார். இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் போட்ட தாயம் எல்லாம் ஒரு பக்கம் விழுந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியும் இங்கே கேட்க முடியாமல் நிலைமைக்கு ஆயிடுச்சு. பட் ருட்ராஜ் கேக்வாத் as ஒரு பேட்டர், as a கேப்டனா சூப்பராக பண்ணார். அண்ட் அவர் கேப்டன்ஸுக்கு கீழே எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஸ்டெம்பிங் தோனி பண்ணது, அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுத்தது, நூர் அகமதோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா தோனியோட ஸ்டெம்பிங்கிறது, பேட்டிங்கில் ரச்சின் ரவீந்திரா. இதில் ரச்சின் ரவீந்திரா வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா வந்துட்டு பாதி ஓவரில் போகணும், எப்போ என் வேலை முடிச்சுப்பான்னு ஓப்பனர் போகாமல் கடைசி ஒரு டீப்பாக எடுத்துகிட்டு போகிற அந்த கெப்பாசிட்டி. பட் ரொம்ப கிளியராக சூப்பராக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க. பட் ஒரு அக்லி கிரிக்கெட் நான் சொல்லுவேன். மும்பை இந்தியன்ஸ் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. ஓகே, ஒரு விக்னேஷ் புத்தூர் நல்லா பண்ணார். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட தோல்வி, என்னடா மும்பை இந்தியன்ஸ் இப்படி தோத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பவுன்ஸ் பேக் ஆகி வராங்களான்னு பார்ப்போம். பட் SRH vs RR மேட்ச், ரன் ஃபெஸ்ட் மேட்ச், அதை பற்றி நம்ம முன்னாடி நிறைய பேசிட்டோம். வீடியோ நிறைவடைகிறது. அதுக்கப்புறம் நம்ம கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் 3 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஸோ நன்றி. அண்ட் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் அன்பும் ஆதரவும் கொடுங்க. பார்க்காம இடத்துல வீடியோக்களில் கிரிக்கானந்தாஸ் வீலாக் வருது, சேப்பாக் வீலாக் நல்லா இருந்துச்சு. வீடியோ நிறைவடைகிறது. ஸோ கிரிக்கானந்தாஸ் வீலாக் வருது. ஸோ பாருங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?